வேலுமுருகனுக்கு ஹரோகரா. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க தாயார் ஸ்தானத்தில் கிரகணம் பிடிக்குது. இது ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தாயாரோட ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக நல்லா பார்த்துக்கணும். படிப்பு விஷயம், வீடு வாங்கல், வாகனம் எதனா வாங்குகிறாங்க, எதனா வெஹிக்கிள்ஸ் வாங்குகிறாங்க, கார், ஸ்கூட்டர், எனிதிங் வாங்குகிறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ஜாக்கிரதையாக இருக்கணும். விசேஷமாக அவங்க மாமா சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வரலாம். அம்மா சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் எதனா ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கூல் திறக்கிறீங்க, இல்லை எனிதிங் நீங்கள் எஜுகேஷனுக்கு எதனா செய்கிறீங்கன்னா ஒரு நல்ல டைமை பார்த்து செய்யுங்க. இந்த கிரகண நேரத்தில் செஞ்சிங்கன்னா இது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்காது. ஜாகிரதையாக இருந்து இந்த விஷயங்களை செயல்படுத்துங்க. விசேஷமாக உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துங்க. தேவையில்லாத மென்டல் டார்ச்சர் உங்களுக்கு கிடைக்கலாம். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் உங்களை அக்கர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மைண்டை அன்வான்ட் ஆளுங்கிட்ட லயமாக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்த சிந்திக்காதீங்க. உங்களை தொந்தரவு கொடுக்கறதுக்கு தேவையில்லாத ஆளுங்கள், தேவையில்லாத ஜனங்கள் பிரயாசம் பண்ணலாம். அது மூலியமாக உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி தவிர்க்கணுமோ உங்கள் மைண்டை டியூன் பண்ணி பர்ஃபெக்டாக நடந்துங்க. முருகன் கடவுளுக்கு ஹரோகரா.